ப்ரொடியூசர், அதாவது ஒரு ப்ரொடியூசர் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கதையில வந்து காம்ப்ரமைஸ் இருக்காது. அந்த கலைஞனுடைய கிராஃப்ட் வந்து அவங்க ஃபுல்லஸ்ட்டாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஊர்ஜிதமான நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த மாதிரி சப்போர்ட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது டிரெக்டர்ஸ் கிட்ட கேட்டு தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடக்ஷனாக வேலைகள் கொடுத்து 18 படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் ஸ்டோன் பெஞ்ச் ஸ்டுடியோ. அண்ட் வி ஹேவ் கார்த்திக் சந்தானம் சார், த ப்ரொடியூசர். இஸ் டன் அன் இன்க்ரெடிபிள் ஜாப். அவ்வளோ படங்களுக்கு தன்னுடைய ஹார்ட்ஃபெல் சப்போர்ட், அந்த படத்தினுடைய ஜெனுவிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஒரு சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருக்கிற ஒரு நல்ல மனிதர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் யூ ஹேவ் அ லாட் ஆஃப் லைனப்ஸ் ஆல்சோ. வி லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ப்ளீஸ் ஒரு சில வார்த்தைகள் ஃப்ரம் தி ப்ரொடியூசர் ஹிம்செல்ஃப். இங்கே வந்திருக்க எல்லோருக்கும் வணக்கம். அதான் நீங்களாவது ப்ரொடியூசர் சொல்கிறீங்க, சந்தோஷம். இந்த படம் வந்து ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸை பற்றி பேசும். அதுக்கு மிக மிக ஆப்டான ஆள் என்னையை தவிர யாருமே இருக்க முடியாது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். என்னன்னா, நான் என்னை வந்து இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னா, ராஜீவ் பாலாஜி சார் சொன்னார், லோகேஷ் வந்து ரத்னாக்காக பண்ணுறாரு, கார்த்திக் சுப்ராஜ் வந்து விதுக்காக பண்ணுறாரு, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு யோசிச்சா அதுக்கு வந்து லோகேஷ் கார்த்திக் சுப்ராஜ் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா அப்போதான் உலகத்துக்கு தெரியும், ஏய் இந்த வடிவேல் சொல்றாருல, நானும் ரவுடி தான் மாதிரி, ஏய் நான் தாண்டா ப்ரொடியூசரு, சத்தியமா சொல்றேன், எங்க அப்பா மேல சத்தியமா சொல்றேன், புள்ள மேல சத்தியமா சொல்றேன், நான் தான் ப்ரொடியூசர், இவ்வளவு பண்ணியிருக்கேன், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்ன்ற போது இவ்வளவு பெரிய நேம்ஸ் மேல இருக்கும்போது ரொம்ப ஈஸியா அது ஐடென்டிட்டி கிரைசிஸ்குள்ள போயிடுது. ஆக்சுவலா இது வந்து நான் வந்து இங்க சந்தோஷமா தான் சொல்றேன், வருத்தப்பட்டு நான் சொல்றேன். ஏன்னா சினிமாக்குள்ள வரும்போது கார்த்திக் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை, 2 பேரும் கார்த்திக். இதுலதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே ஆரம்பிக்குது. கார்த்திக் அப்படின்னே சரி இவங்க சினிமாவில் வந்து ஒரு பேர் செட் பண்றாங்க, கார்த்திக் சுப்ராஜ் மச்சான் கார்த்தி. அவ்வளவுதான், மச்சான் கார்த்தி பிகம்ஸ் மை டேக் நேம். மச்சான் கார்த்தி யாரு? கார்த்திக் சுப்ராஜ் படம் பண்ணிட்டு இருக்கும்போது, கார்த்திக் சுப்ராஜ் பார்ட்டிக்கு போகும்போதெல்லாம் கூட போய் என் வாழ்க்கையை வந்து 2012 ஆரம்பிக்கிறேன் பீட்சா. நானும் கார்த்திக்கும் we go from school days. என்னோட காதலுக்கு மிகப்பெரிய காரணம் கார்த்திக் தான், என் கல்யாணத்துக்கு மிகப்பெரிய காரணம் கார்த்திக் தான். ஆப்வியஸ்லி கார்த்திகோட சிஸ்டர் தான் என் காதலி. ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்கிற ஒரு ஜேர்னி we have long way to go. ஃபார் எக்ஸாம்பிள் லோகேஷ் எடுத்துக்கிட்டாலும், நாங்கள் லோகேஷ் கார்த்திக் எல்லாருமே வந்து 2014-15 டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ இங்கே எனக்கு மிகப்பெரிய நான் ஒரு பிரச்சனையாக பார்க்குறது என்னன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் மேதமான்னு ஒரு படம் ஆரம்பிக்கிறோம், கார்த்திக் சுப்ராஜ் ஒரு மிகப்பெரிய இயக்குனர், அவர் இதில் வரும். ஓகே ரைட்டு, படத்தோட பட்ஜெட் என்ன? 3 கோடி. ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறோம்? மெர்க்குரின்னு ஒரு படம் பண்ணுறோம், படத்தோட பட்ஜெட் என்ன? 10 கோடி. ஓகே, கட் பண்ணா கண்ணன் சார் வந்திருக்காரு. சார், ஐ எம் எட்டர்னலி ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ, சன் டிவியோட சிடிஓ. ஏன்னா அவர் அன்னைக்கு எங்களுக்கு பேட்டை கொடுக்கலன்னா இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கோமோ அதோட ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு தெரியும். அதை முடிச்ச உடனே என் வாழ்க்கையில் வந்து முதல் முறையாக கார்த்திகோட டிரெக்ஷனில் ரஜினி சாரோட படத்தை எக்ஸிக்யூட் ப்ரொடியூசராக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. முதல் முறையாக நான் ஒரு 100 கோடி ரூபா படம் ரஜினி சார் சம்பளம் இல்லாமல் ஒரு படத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பண்ணி முடிச்சு வெளியே வந்தோடனே அடுத்தது தொடர்ந்து படங்கள் ஆரம்பிக்கிறோம். ஸோ என் மனசுக்குள்ள நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, ஓகே 3 கோடின்றதுனால தான் ப்ரொடியூசர் தெரியல, 10 கோடி. ஓகே, அடுத்தது என்ன? 30 கோடிக்கு ஒரு படம் பண்றேன் விஜய் சேதுபதி. ஓகே, அடுத்தது விஷாலோட ஒரு 50 கோடிக்கு ஒரு படம் பண்றேன். ஓகே, இப்பயாவது என்ன ப்ரொடியூசர் சொல்லுவாங்க, எல்லாமே வேணாண்டா, ஓகே கார்த்தி நம்மளே பண்ணிடுவோம், 100 கோடி ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ். இப்பயா இல்ல, அப்புறம் ராஜசேகர் பாண்டியன் சார் வந்திருக்காரு 2Dல இருந்து, நாங்களும் அவங்களும் சேர்ந்து ரெட்ரோ 154 கோடி. இப்பயாவது நான் ப்ரொடியூசர். இங்க உட்காந்துருக்கேன், யாருமே நீ ப்ரொடியூசரா பார்த்ததும் கிடையாது, பார்க்க போறதும் கிடையாது. என்னோட பிரச்சனையை நான் இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் ரத்னா வந்து ஐடென்டிட்டி கிரைசிஸ்க்கு ஒரு படத்தை கொண்டு வந்து என்கிட்ட வைக்கிறாரு. வைக்கும்போது நான் யோசிக்கிறேன், இதுக்கு மேலே பியூட்டிஃபுல்லாக ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸையும் ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரியும் யாரால சொல்ல முடியும் அப்படின்ற போது பர்சனலாக இந்த படத்தில் நான் கனெக்ட் ஆகிறேன். பர்சனலாக கனெக்ட் ஆன உடனே ஐடென்டிட்டினா என்ன அப்படின்னு யோசிக்கும் போது ரத்னா கேட்ட கேள்விகள் டீசரில் சொல்றாரு, நீ யாரு, நீ பார்க்குற வேலையா இல்லை நீ பண்ணுற விஷயமா எல்லாம் சொல்லும்போது ஒரு இன்சிடென்ட். நேற்றுக்கு நாங்கள் மதன் கௌரி ஒரு இன்டர்வியூ போயிருந்தபோது தலை தோனிக்கே வந்து இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு பர்டிகுலர் வீட்டுக்கு டின்னருக்கு போயிருக்காங்க. டின்னருக்கு போகும்போது
அந்த வீட்டில் இன்வைட் பண்ண ஒரு அம்மா ஓப்பன் பண்ணி தோனி இருக்கிறா நீங்க யாருன்னு கேட்குறாங்களாம். அப்படிப்பட்ட தோனிக்கே இந்த நிலைமைன்னா நம்ம கார்த்திகேயன் சந்தானத்துக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன? நல்ல படங்கள் பண்ணணும், நல்ல வேலை செய்யணும், அந்த வேலைக்கான ஒரு விஷயத்தை நோக்கி டிராவல் பண்ணணுன்ற ஒரு முடிவு தான் எடுக்கணும். அப்படி எடுக்க போகும்போது இந்த படம் வருது. இந்த படத்துல வந்து ஹார்ட்ஃபுல்லா நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா, இது வரைக்கும் 18 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். என்னோட பார்ட்னர் கல்யாண் இருக்காரு, அவர் தான் ஒரிஜினல்ஸ் அண்ட் சீரீஸ்க்கு வந்து ஸ்டோன் பெஞ்சுக்கு வந்தாரு. அவர் ஒரு 7 இது வந்து சைன் பண்ணியிருக்காரு. படிச்சு பண்ணி முடிக்கும் போது நான் கார்த்திக் கல்யாண் எல்லாம் உட்காந்து யோசிக்கும் போது ரொம்ப பேஷனேட்டாக ஃபிலிம் பண்ணுறோம். வியாபாரம் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் சினிமாக்கள் இருக்கும்போது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஓரளவுக்கு ஸ்டோன் பெஞ்ச்லேருந்து ஏதோ ஒரு சில விஷயங்களை கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஏன்னா ஸ்டோன் பெஞ்ச் வந்து என்ன மாதிரி படங்களை தயாரிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு பர்டிகுலர் பிராக்கெட்டுக்குள்ள இங்கே உள்ள யாராலையுமே சிந்திக்க முடியாது. ஏன்னா நாங்கள் இங்கே 3 கோடி பண்ணுறோம், 100 கோடி பண்ணுறோம், அடுத்த ஒரு நீலிடா பண்ணுறோம், அடுத்த ஒரு புது ஜென்ரேஷன் வச்சு பண்ணுறோம். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, தனிப்பட்ட நபர்கள் அப்படின்றது வந்து ஒரு பேரோ புகழையை தாண்டி இப்போ நானும் கார்த்திக் சுப்பராஜும் கல்யாண சுந்தரம் சேர்ந்து கிரியேட் பண்ற ஸ்டோன் பெஞ்சுன்ற பிராண்டு தான் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டோன் பெஞ்சுன்ற பிராண்டோட லெகசி தான் ரொம்ப முக்கியம்ன்றது ஒரு டிசிஷனுக்கு வரதுக்கு 10 வருஷம் ஆயிருக்கு. அதுக்கு இந்த படம் 29 வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான படமாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஜேர்னி ஆஃப் ஸ்டோன் பெஞ்சே வந்து இது வரைக்கும் 18 படங்கள் பண்ண பிறகு இந்த பரோட்டா சூரிக்கு அது மாதிரி தான் உட்காந்து நாங்கள் எல்லாம் யோசிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், மொத்த போட்டியும் அழிக்கிட்டோம், ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி எந்த இயக்குனரோட நாங்கள் முதல் படத்தை ஆரம்பிச்சோமோ, மேயாதமான ஒரு படத்தை 2017 அதே இயக்குனரோட திருப்பி 18வது படமா இதை நாங்கள் சொன்னாலுமே இது ஸ்டோன் பெஞ்சோட ஜேர்னியில இது வந்து ஒரு புது படமா இருக்க போகும். இங்கேருந்து இனிமேல் ஸ்டோன் பெஞ்சில் வரப்போற படங்கள்ல வந்து புது விஷயங்கள் நிறையா எப்படி சொல்லியிருக்கோமோ, பட் ஆனால் மக்களுக்கு மோர் ரிலேட்டபிளான ஃபேக்டராக சொல்லணும்னு ஆசைப்பட்டு அதோட முதல் துவக்கமாக இந்த படத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இன்ஃபேக்ட் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஒரு டிவிஷன் இருந்துச்சு, ஸ்டோன் பெஞ்ச் ஒரிஜினல்ஸ்னு ஒரு டிவிஷன் இருந்துச்சு. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி இது எதுக்கு 2 டிவிஷன், அந்த எண்ட் ஆஃப் த டே பிராண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மலையாள படத்தில் இப்போ ரிலீஸ் பண்ணி அந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. ஜனவரி 30 பிரக்கம் பண்ண ஒரு படம். அதுக்கப்புறம் இந்த படத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து ஸ்டோன் பெஞ்ச் ஸ்டூடியோ அப்படின்ற ஒரு விஷயத்துல ஆரம்பிக்கிறோம். அதுக்கும் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இந்த ஜேர்னியை நான் வந்து ஏன் எப்படி சொல்றேன்னா, ஏதோ ஒரு மேடையில ஏதோ ஒரு இடத்துல நம்ம எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறதை தாண்டி அதை வந்து சந்தோஷமா சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா எப்பதான் எப்படிதான் என்னதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது எனக்கே ஒரு கேள்விக்குறியாவே இருந்துச்சு இவ்வளவு நாள். இந்த தருணத்துல லோகேஷ், ஐ திங்க் வி கோ லாங் வே பேக். சத்தியமா சொல்றேன், லோகேஷ்க்கு இப்போ வரைக்கும் கதை தெரியாது. இது வரைக்கும் லோகேஷ் வந்து பணம் போட்டுறதோட நம்பிக்கையின் ரீதியா மட்டுமே அப்படியே ஸ்டோன் பெஞ்சை நம்பி எந்த அக்கௌண்ட் எப்பப்ப பணம் வேணும் அதை மட்டும் போடுறேன், நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இன்னி வரைக்கும் ஒரு கேள்வியோ எந்த ஒரு கொஸ்டினுமோ கேட்டது கிடையாது. அந்த நம்பிக்கையை வச்சதுக்கு மிக்க நன்றி லோகேஷ். ஏன்னா இப்ப கார்த்திக் சுப்பராஜ் மாதிரி ஒரு இயக்குனர், லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு இயக்குனர் சேர்றாங்கன்னா அது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அந்த தருணத்தை வந்து சினிமா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஸ்பெக்டா பார்க்குது. அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்டுக்கு பதில் சொல்ற ஒரு விதமா இந்த படம் கண்டிப்பா இருக்கும். அதை பண்ணி கொடுத்த ரத்னகுமாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. In the journey, we want to go ahead with a lot more films, and I really want both your names to stay intact and a lot more to be given to this industry. And filma varuna, obviously I'll start with Vidhu. Vidhu வந்து நான் ரொம்ப பெருமையா சொல்லிருப்பேன், விது என்னோட தம்பி. அதை வந்து ஆமா, தம்பிக்கு அண்ணன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், இதுதான் உண்மை, இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதை வந்து நான் பெருமையா சொல்லிப்பேன். திறமை யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு நாங்க we will give them the place. விதுக்கு கண்டிப்பா திறமை இருக்கு. அதை எங்க விது ப்ரூவ் பண்ணா அப்படின்னு சொன்னான்னா, இன்னைக்கு வந்து கார்த்திக் சுப்பராஜ் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் வந்து அவனுக்கு ஜிகர்தண்டா XX ஒரு படத்துல இந்த ரோல் யார் பண்ண போறான்னு நானும் கார்த்திகை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த ஷெட்டானின்ற ரோல் தான் படத்தோட கோர். அந்த கோருக்கு கார்த்திக் நம்பி விதுவை கொடுக்குறான். கொடுக்கும்போது விது அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு நடிகனா ஆரம்பிக்கிறான். அதை திருப்பி ரீஐட்ரேட் பண்றதுக்கு ரெட்ரோன்ற ஒரு படத்துல சூர்யா சாருக்கு எதிராக ஒரு வில்லன் நிப்பாட்டணும், யாரை நிப்பாட்ட முடியும்ன்ற போது அப்ப கார்த்திக் பார்த்து வித்யாசங்கர் ஓகே ஒரு மைக்கேல்ன்ற கேரக்டர் பண்ணலாம்ன்ற போது அப்ப சூர்யா சாரும் சரி, ராஜசேகர் பாண்டியன் சார் வந்திருக்காரு, சார் மீன்ஸ் a lot to me, thank you. இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க அக்செப்ட் பண்ணி இவனுக்கு அந்த வில்லனோட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அங்க வந்து மைக்கெல்லாம் வந்து நிக்கிறான்.
இந்த 2 கேரக்டரும் ஒரு நடிகனா மாறிட்டான்றது ஒரு தயாரிப்பாளரா எனக்கு வந்து ஒரு சிக்னேச்சர். ஓகே, நவ் we can just take it. ஏன்னா ஸ்டோன் பெஞ்ச்ல எல்லாருமே இருக்காங்க, இயக்குனர், சினிமாட்டோகிராஃபர், ஆல் டெக்னீஷியன்ஸ், எடிட்டர். We have a solid bunch which we have worked as a family and which we have created for the past 18 films that we have done. ஆனா எங்கள்கிட்ட இது வரைக்கும் இன்ஹவுஸ் ஹீரோ கிடையாது. நான் பெருமையா சொல்லிக்குவேன், இன்னைக்கு எங்க கம்பெனில ஒரு இன்ஹவுஸ் ஹீரோ இருக்காரு. அவர் பேர் விது. அவருக்கு இந்த கம்பெனி தொடர்ந்து அடுத்தடுத்து படங்கள் ஆல்ரெடி லாக் பண்ணிருச்சு. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள அவர் கையில 3 படம் இருக்கும். அந்த 3 படமும் மக்களுக்கு பிடிச்ச படமா இருக்குன்றத நான் நம்புறேன். அண்ட் பிரீத்தி அஸ்ரானி, ஐ திங்க் உங்களுக்கு தமிழ் பேச வரும்ன்றதே வந்து ஒரு அழகான விஷயமா நான் பார்க்குறேன் கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஹீரோயின்கள் தமிழ் பேசுறதுன்றது வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு. பட் இங்கேயும் நிறைய டேலண்ட் இருக்காங்க. we are also trying to figure out. பட் இந்த படத்துல இந்த பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பண்ணது வந்து இஸ் இம்பெக்கபிள். கண்டிப்பா இந்த படத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் மக்கள் எல்லாருமே உங்களை ஒருத்தங்களா பார்ப்பாங்க. ஏன்னா அந்த கேரக்டர் விஜி பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் சத்யா விஜின்ற ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு லவ் ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 7G ரெயின்போ காலனி, வினை தாண்டி வருவாயா, அலைப்பாய் தேவ ரசிச்ச ஒரு ரசிகன்னா என்னை மாதிரி பல ரசிகர்கள் இருக்காங்க. அந்த ஸ்லேட் ஆஃப் ஃபிலிம்ஸ்ல 29 கண்டிப்பா போய் சேரும்ன்ற நம்பிக்கை எனக்கு 100% இருக்கு. மகேந்திரன், நீங்களும் அதுதான். You know Lokesh very well, you know Karthik very well, and you know Vidhu very well. It's an opportunity for us to start working with you. நீங்க உண்மையிலே ஒரு திறமசாலி. All we are looking for is just one Friday. அது இயக்குனராக இருக்கட்டும், தயாரிப்பாளராக இருக்கட்டும், இல்லை நடிகராக இருக்கட்டும், we are all just one Friday away. கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஃப்ரைடே கூட சீக்கிரம் வந்துடும் மகேந்திரன். ஆல் தி வெரி பெஸ்ட். ஷான், நீங்க வந்து you are like your family to us right now. இந்த படத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்கறது வந்து ஷான் ரால்டன் எங்க ஃபேமிலிக்குள்ள ரத்னாமமா வந்ததை பார்க்குறேன். ஷான் has given the soul to the film and I'm sure that will speak volumes once after the film is released. But as a soundtrack already it has proven. பட் அது படமா பார்க்கும்போது அந்த படத்துக்கு ஒரு சோல் கொடுத்துருக்காருன்னா அந்த சோல்ஃபுல் ஃபிலிம் அது கண்டிப்பா ஷான் உங்களுக்கே போய் சேரும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மாதேஷ், அமேசிங் சினிமாட்டோகிராஃபர், நோ டவுட் அபவுட் இட். ரொம்ப கம்மியாக தான் பேசுவார். சம்பளத்தையே தாங்கி கேட்பாரு. எனக்கு ஏன்னே முடியாது. ஏன்னா நம்ம வேலை பார்க்குறவங்க சம்பளம் கொடுக்குறது தான் தயாரிப்பாளரோட வேலை. பட் அதை தாங்கி கேட்கும்போது நம்ம கூப்பிட்டு பேச வேண்டியது அப்படிலாம் இல்லைங்க. இந்த கம்பெனி நல்ல கம்பெனி, சொல்கிற நேரத்தில் எல்லாத்தையுமே செட்டில் பண்ணுவாங்க, நீ எங்கே வேணால் பேசிக்கலாம். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் யாராக இருந்தாலும் வாங்கணும், கேட்கணும். அதுதான் பிரின்சிபல் ஆஃப் இட். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர். அண்ட் த வே யூ ஹேவ் எலிவேட்டட் திஸ் film from a cinematography point of view is impeccable. Thank you so much. Satish, I mean like பாவம் தூங்கவே இல்லைங்க. 2 வாரமா அவங்க வந்து எப்படி தூங்க முடியும்? நான் பாட்டு ரிலீஸ் டேட் போட்டேன். ஓகே, என் பிரச்சனை எனக்குன்ட்டு இதுதான் ரிலீஸ் டேட் சொல்லிட்டேன். பட் லாஸ்ட் 2 வீக்ஸா தூங்காம வேலை பண்ணி இன்னைக்கு அவுட்டை எடுத்து கொடுத்து சென்சார் வரைக்கும் முடிச்சு கொடுத்ததுக்கு whole credits goes to you and your team and Ratna. Thank you so much Satish for being the editor of this film. And Avinash, as an actor, நான் தெரியாம ஒரு படம் பண்ணேன். அதுவும் லோகேஷோட பிரசன்ட்ல ஃபைட் கிளப் அதுல பெஞ்சியா பண்ணும்போது என் தம்பியா நீங்க நடிச்சிருந்தீங்க. அண்ணனை குத்துனது நீங்க தான், கொலை பண்ணது. பட் இந்த படத்துல அந்த பண்ண பாவத்துக்காக ஸ்டோன் பெஞ்ச்ல வந்து நடிச்சு கொடுத்து அங்க ஒரு அமேசிங் ஃப்ரெண்ட் ரோல் பண்ணதுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி. அண்ட் யூ ஹேவ் a long way to go and there are a lot of other new talents which have come in the film. All these people, I'm like sure they'll also do extremely well. And as a producer of this film, I really want to thank the partners in here, Sony Music, Manaswani vandadukku romba nandri. Thanks for Sony being part of it. And overseas AP International பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. அண்ட் இந்த படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண போற ஒயிட் கார்பெட் விஜய் பாண்டி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. அவர் சார்பாக வந்திருக்க சரவணனுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் கண்டிப்பா 30ஆம் தேதி தனுஷ் சார் படம் வருது, எல்லாரும் போய் பாருங்க. 14ஆம் தேதி சூர்யா சார் படம் வருது கருப்பு, எல்லாரும் போய் பாருங்க. இதுக்கு 2த்துக்கும் நடுவில் ஒரு அழகான சூப்பரான சோல்ஃபுல்லான ஒரு அமைதியான படம் வருது. அதையும் கண்டிப்பா போய் பாருங்க. உங்க மனசை வந்து கண்டிப்பா எந்த விதத்துலையுமே வந்து நீங்க கொடுக்குற 150, 150, 210 அது எதுக்குமே எந்த ஒரு குறையும் இல்லாம ரொம்ப அழகா ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பா பாருங்க. ஐ பிலீவ் ஐ ஹவ் ஸ்போக்கன் அபவுட் எவ்ரிஒன். யாரையும் ரியோ
நான் வந்து இந்த மேடையில் சொல்கிறேன், இட்ஸ் ஓகே, ரியோவோட நாங்கள் ஒரு படம் பண்ண போகிறோம், அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுப்பேன். காலையில் 10:30 மணிக்கு ஒரு நைட் ஷூட் முடிச்சுட்டு காலைல 10 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, தலைவா எவ்வளோ மணிக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், தூங்கி அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டிங்களா அப்படின்னு. இல்லை, இப்போ தான் தூங்க போகிறேன் அப்படின்னாரு. எனக்கு மனசே கேட்கல, தயவு செஞ்சு தூங்கிடுங்க அப்படின்னேன். பட் தூங்காமல் அது கண்ணில் தெரியுது. எங்களுக்காக வந்தது ரொம்ப 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 நன்றி தலைவா. அண்ட் என்னோட வெல் விஷிங் ப்ரொடியூசர்ஸ் சினீஷ், அருண் விஸ்வா, மகேஷ் ஃப்ரம் MRP அண்ட் இவங்கெல்லாம் யங்ஜன் ப்ரொடியூசர்ஸ். அதாவது என்னை தயாரிப்பாளராக பார்க்குற 3 தயாரிப்பாளர்கள், ரொம்ப 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 நன்றி. அண்ட் யாரையும் உடல வேற யாரையாவது மிஸ் பண்ணிட்டேன்னா லைக் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பேசிட்டேன். தேங்க்யூ. சாரி, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். பட் இது என்னோட மேடை, நான் டைம் எடுக்கிறதுல தப்பே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச்.